வள்ளல் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தேர்தல் ஃபீவர் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இருந்துருந்துச்சு. என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள லைவ் வேற போட்டு விட்டாங்களா. இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு புது கலாச்சாரம் ஒன்று வந்துருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள உதயநிதி அவர்கள் ஒரு பக்கம், விஜய் அவர்களை லிட்ரலா ராகிங் பண்ணிருக்காப்புல. இந்த மாதிரியான ஒரு போக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வன்னியரசு அவர்கள் ஒரு பக்கம், பிரேமலதா அவர்கள் ஒரு பக்கம். இந்த மாதிரி விஜய் அவர்களோட கூட்டணியிலே இருந்தாலுமே கூட, கூட்டணி மீன்ஸ் ஆதரவுலே இருந்தாலும் கூட, திமுகவுடைய அந்த கூட்டணி கட்சிகள் விஜய் அவர்களை கொஞ்சம் ராகிங் பண்றாங்க. அதை பத்தி நம்ம நண்பர் பாரி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். அதுக்கு முன்னாடி முதல்ல மே 18 நீங்க கூட்டம் நடத்தலான் இருந்தீங்க, ஒரு இடமும் புக் பண்ணி வச்சிருந்தீங்க. இது என்ன போயிட்டு இருக்கு? இப்படி கரெக்டா போயிட்டு இருக்கு? அதான் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நம்ம அதுக்கான டீட்டெயில்ஸை ஃபுல்லாக வந்து கீழே முதல் கமெண்ட்ல வந்து பின் பண்ணுறோம். ஏன்னா அதுல எல்லாம் ஃபோன் நம்பர்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த ஃபோன் நம்பர்லாம் ஆட் பண்ணால் சில பேர் வந்து இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ரிப்போர்ட் அடிச்சு நம்ம அருக்கோ அவருடைய நிகழ்வுக்கே ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருந்ததை ஏதோ ஒரு துஷ்ட சக்தி வந்து அழிச்சு விட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் போஸ்ட்லாம் என்னால் இதில் போட முடியல. அது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணி வைக்கிறோம். எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முள்ளிவாய்க்காலுக்கான மே 18 நினைவு அனுசரிப்பு தான் அங்கே நடத்தப்படுது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தமிழர்கள் நம்மளுடைய இரத்த சொந்தமான ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்திருக்கிறார்கள். அவங்களெல்லாம் மனதில் நினைத்து தமிழ் தேசியத்திற்கான ஒரு உணர்வை வந்து மனதில் ஏந்தி கொள்வதற்காக நடத்தப்படுற நிகழ்வு. இது இயக்கம் சார்ந்த நிகழ்வு கிடையாது, ஒரு பொதுவான தமிழர்கள் நடத்தப்பட வேண்டிய நிகழ்வு. அதனால இயக்கத்தில் பதிவானவர்கள் வந்து இதை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்படி பார்த்துக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. முடிந்தவரை இதில் வந்து எல்லாரும் கலந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் அதில் கலந்துக்கிட்டு அந்த அனுசரிப்பு செய்யும் பொழுது தான் நம்மை நாமே வந்து முறைப்படுத்திக்கவும் முடியும். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தமிழ் தேசியத்தில் சோறு வரும்னா என்னன்னா, தமிழ் தேசியம் பேசுகிறவங்களே நம்மளை போட்டு பாஞ்சு கடிச்சிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் என்னை வந்து தமிழ் தேசிய தளத்துக்குள்ள இன்னும் இறுக்கமாக நிறுத்துவது என்னன்னா இனப்படுகொலை ஆவண படங்களும் அந்த காட்சிகளும் தான். அதை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பார்ப்பேன் திரும்ப. அது பார்க்கும்போது வந்துட்டு எதற்காக நாம் இந்த களத்துக்குள்ளே வந்தோம், எதனால இந்த களத்துக்குள்ள நம்ம நிற்கணும், எதற்காக நம்ம நிற்கணுங்கிற அந்த எல்லா விஷயமும் வந்து மனதில் வந்து பதிஞ்சிரும். ஸோ இது மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அந்த மே 18க்கான இன அழிப்பு தினமும். இந்த தினத்தை வந்து நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். நான் பார்த்தேன், உங்க ட்வீட் கூட ஒன்று போட்டிருந்தீங்க. அது என்னுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய ஒரு கோரிக்கையாக தான் அது இருக்கு. அதை வந்து ஈழத்தமிழர்களும் வச்சிருக்காங்க, உலக லெவலில் இருக்கக்கூடிய தமிழர்களும் எல்லாருமே தான் வைக்கிற கோரிக்கை. தமிழக அரசு மே 18 வந்து இனப்படுகொலை நாளாக அங்கீகரிக்கணும், அது ஒரு துக்க தினமாக அங்கீகரித்து அதை வந்து அரசு வந்து அனுசரிக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வந்து நாங்கள் தமிழக அரசுக்கிட்ட முன்வைக்கிறோம், முதல்வர் விஜய் அவர்கிட்ட முன்வைக்கிறோம். ஒரு தமிழராக நீங்கள் கொஞ்ச நேரம் இதற்காக சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த கோரிக்கை எவ்வளவு முக்கியமான கோரிக்கைங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால தான் இவ்வளோ கெஞ்சி நாங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இது ஒன்று. ஏன்னா இன்னும் நம்ம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து தாய் போல் இருந்த தலைவனை இழந்து அந்த கஷ்டப்படுறவங்க ஈழ மக்களுக்காக அவரும் குரல் கொடுத்திருக்காப்புல. இதுக்கு முன்னாடியும் கூட இனப்படுகொலை சமயத்துல கூட அவர் பேசியிருக்காப்புலங்கும் போது அந்த உணர்வு ஒரு தமிழனாக விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு அந்த விதத்துல இந்த ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம வைக்கிறோம். இது வந்து இப்ப இதை சொல்லும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வன்னியரசு அவர் வந்து விமர்சிக்காத காணொலிகள் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல விமர்சிச்சிருப்பாங்க. அதுல வந்து குறிப்பாக உங்களுடைய தம்பிக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்குங்கிறது வந்து எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து கடுமையாக அவர் விமர்சிச்சுட்டு இருந்த நபர் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நம்ம கடுமையாக விமர்சிக்கிறோம். ஆனால் அவங்க இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே போகும் பொழுது வன்னியரசு அவர்களுடைய அந்த கோரிக்கை என்பது உலக தமிழர்களால் வரவேற்கப்படுகிறது. இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில தமிழ் தேசிய அமைப்புகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உலக தமிழர்களுடைய எண்ணப்பாடு வேற, இங்க நீங்க வச்சிருக்க உளவியல் வேற. இதை வந்து என்னைக்கு நீங்க உணர்வீங்கன்னா அந்த உலக தமிழர்களோட நீங்க உட்காந்து சில விஷயங்கள் பேசும்பொழுது அவர்கள் என்ன மனதில் வச்சுக்கிட்டு போறாங்கிறது. இதுல சிம்பிளா அதை விளக்கம் கொடுத்துறேன். புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள், குறிப்பாக கட்டமைப்புக்குள்ள இருந்த, அதாவது புலிகளோட கட்டமைப்புக்குள்ள இருந்த ஈழத்தமிழர்கள் இன்னைக்கு அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், ஒரு அதிகாரப்பூர்வமான சப்போர்ட் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வரணும். இதை வந்து அவங்க உலகம் முழுக்க வந்து அவங்களோட லாபி மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிக்கிட்டே வராங்க. எடுத்துக்காட்டுக்கு கனடால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராம்டன் அந்த நகரத்துல அவங்களுக்கான ஒரு நினைவு சின்னத்தை வந்து உருவாக்கிக்கிறாங்க. முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம், அந்த ஜெனோசைடுக்கான ஒரு சின்னத்தை வந்து உங்களுக்கே தெரியும், கனடால மேயர் வந்து அதை வந்து திறந்து வச்சாரு. எதன் மூலமாக? அந்த மேயருக்கு
ஈழத்தமிழர்கள் அவங்களோட வாக்குகள் வந்தாதான் அவர் ஜெயிக்கணும், அந்த எண்ணம்லாம் இருக்கும். பிளஸ் ஈழத்தமிழரோட கான்ட்ரிபியூஷன் அந்த நாட்டுல இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாரு, இவங்களோட வழியை உணர்ந்து அவர் வந்து அதுக்கான ஒரு நினைவு சின்னத்தை வைக்கிறார். இந்த நினைவு சின்னம் நீங்க பல ஆயிரக்கணக்கா நம்ம அழுகிற கண்ணீரை கடந்து அந்த ஒரு நினைவு சின்னம் வந்து காலத்திற்கும் வரலாறுல வந்து அங்க நடந்தது ஒரு இனப்படுகொலைங்கிறத ஆணித்தனமா பதிவு செய்யும். புரியுதா? அப்ப இந்த நினைவு சின்னங்களுக்கு உண்மையிலேயே அந்த அந்த பலம் இருக்கு. இதனால தான் யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல இருந்த நினைவு சின்னத்தை வந்து சிங்கள அரசு உடைக்குது. அப்ப இந்த நினைவு சின்னங்கள் மிக முக்கியமான பங்கு. இந்த மனதில் வைத்து தான் வந்து நெடுமாறன் ஐயா அவர்கள் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் அப்படிங்கிறத வந்து உருவாக்குனாரு. அதற்கு சசிகலா அம்மையார் அவர்களுடைய கணவராக இருந்த நடராசன் அவர்கள் தான் அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணாரு. அவர் வந்து ஒரு தூய தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட நபர். அவர் மேல மற்ற விமர்சனங்கள் அது வேற. அவர் தமிழினம் சார்ந்த சிந்தனையில அவருக்கு உண்மையிலேயே அந்த பற்றும் உணர்வும் இருந்தது. அவருடைய உதவியின் மூலமாக, நெடுமாறன் அவர்களுடைய விஷயத்தின் மூலமாக முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் என்பது தமிழக மண்ணில் தஞ்சையில இருக்கு. இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, அது வந்து அபிஷியல் கிடையாது. அது வந்து இப்ப தமிழ் உணர்வாளர்களாக சேர்ந்து உருவாக்கப்பட்டதே ஒழிய தமிழக அரசு அது நிர்ணயிக்கல. அப்ப நம்ம இன்னொரு கோரிக்கையாகவும் தமிழக அரசுகிட்டையும் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கும் வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, தமிழக அரசு சார்பாக அதிகாரப்பூர்வமாக ஒரு நினைவு சின்னத்தை அங்க நடந்த ஈழத்தமிழ் ரத்த சொந்தத்துக்கு நடந்த அந்த துயரத்தை பிரதிபலிக்கும் விதமாக தலைநகரில் ஒரு நினைவு சின்னத்தை வந்து உருவாக்குது. அது 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 ஒரு பெரிய பட்ஜெட் கிடையாது. அதுக்கான பட்ஜெட் நீங்க அரசாங்கம் செலவு பண்ணலாம், அப்புறம் நாங்க கொடுக்குறோம். கலைஞர் சொந்த சொத்தை வித்து கூட நாங்க உங்களுக்கு தரோம். ஆனா நீங்க அரசு தரப்புல இருந்து ஒரு நினைவு சின்னத்தை வந்து தமிழக அரசு முன்வைக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, இதை வைக்கும் பொழுதுதான் அங்க நடந்தது இனப்படுகொலைங்கிறத உலக தமிழர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்ங்கிறத பார்க்க முடியும். இந்த அடிப்படையில தான் நீங்க வன்னியரசு அவருடைய கோரிக்கையை பார்க்கணும். வன்னியரசு அவர் மீது ஆயிரக்கணக்கான அரசியல் விமர்சனங்கள் இருக்கும். நீங்க இன்னைக்கு கூட சிலர் வந்து அவர் நடிக்கிறாரு, அவர் ஏமாத்துறாருன்னு கூட சொல்லிட்டு போங்க. அதுல நான் என்ன சொல்றேன்னா, குறைஞ்சபட்சம் ஆமா, அதாவது முதல்ல சட்டமன்றத்துல இப்படி ஒரு பேச்சு ஒலிக்கிறத நம்ம கேட்கிறோம். ஆமா, இதுக்கு முன்னாடி வந்து அவர் பேசியிருக்காரோ அது ஒளிபரப்புல. பட் முதல்ல விஜய் அவர்கள் அதை தெரிஞ்சோ தெரியாமலையோ சட்டமன்றம் ஃபுல்லா லைவ்ல வந்துச்சு. இப்படி ஒரு ஈழத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வன்னியரசு அவர்கள் பேசினதை தமிழக மக்கள் எல்லாருமே கேட்டாங்க. பதவி இருக்கும் போதே வன்னியரசு அவர்கள் வந்து சொல்லி பதவி எடுத்தாரு. ஈழம் வாழ்க ஈழம் அப்படின்னு சொல்லி அவர் பதவி இருக்கிறார். அப்ப வாழ்க ஈழம்னு சொல்லி சட்டமன்றத்துல, தமிழக சட்டமன்றத்துல குரல்கள் ஒலிப்பது, கேட்கப்படுவதுங்கிறது வந்து தமிழர்களுடைய ஒரு பிரதிபலிப்பாக பார்க்கப்படும். அப்ப இதெல்லாம் வந்து ஆக்சுவலா உலக அளவுல வந்து ஒரு மார்க்கர்ஸ் மாதிரி. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே இதற்கான ஆதரவு இருக்கு. நம்ம வந்து கூட்டம் கூடுறது, நம்ம பேசுறது, பிரச்சாரம் பண்றதுங்கிறதுலாம் அது வந்து எதுவுமே ஒரு வரலாறுல பதிவாகாது பெருசா. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள ஒரு விஷயம் அவை குறிப்புகள் அது இடம்பெறுது. அப்ப வன்னியரசு அவரோட பதவி ஏற்புல அவர் என்ன பேசினாருங்கிறது இன்னைக்கு பதிவாயிருச்சு, முக்கியத்துவம் பதிவாயிருச்சு. அப்ப அந்த பதிவுல வந்துட்டு அவர் வந்து வாழ்க ஈழம்னு சொல்றது ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை. அதுக்கு அடுத்து வந்து அவர் வந்து ஈழம் சார்ந்த கோரிக்கைகள் முன்வைப்பது, தனித்தமிழ் ஈழம் தான் அந்த மண்ணின் மக்களுக்கான தீர்வு, அந்த தீர்வை அவர்கள் அடைவதற்கான உதவிகளை வந்து தமிழக அரசு செய்யணும் அப்படின்னு சொல்ற அந்த கோரிக்கை என்பது மிக மிக வலுவான கோரிக்கை. இப்ப ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து ஒரு முறை வந்து ஈழம் சார்ந்த கோரிக்கைகளை முன்வச்சு சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்மானங்களை உலக அவைக்கு உலக தமிழர்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, தமிழர்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய மாநிலத்திலையும் இந்த ஈழம் சார்ந்த தீர்மானங்கள் பாருங்கன்னு சொல்லி எடுத்து காட்டுவாங்க உலக மன்றங்கள்ல. இதே போல இப்ப வன்னியரசு அவர் சொல்ற ஒரு விஷயமும் உலக மன்றத்துக்கு போகிற அளவுக்கு பொட்டன்ஷியல் கொண்டதாக இருக்கு. சோ இது மாதிரியான சில விஷயங்களை வந்து கட்சி பேதமின்றி, அவர்கள் மீது நமக்கு வெறுப்பு இருக்கலாம், அவர்களுடைய நிலைப்பாடின் மீது நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அதையெல்லாம் கடந்து நம்ம ஓர் அணியில தமிழர்களாக பார்க்கணும். வன்னியரசு தமிழர் தான், சரியா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு வேற வேலை பார்த்திருக்கிறாரு நிறைய. பட் இருந்தாலுமே கூட இந்த செயல் வந்து இந்த அடிப்படையில அவரை நம்ம பாராட்டி தான் தீரணும். இந்த பாராட்டுக்கு வந்து நீங்க தயவு செஞ்சு வந்து இது அப்படி அது அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்ம என்னைக்குமே அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு நம்ம எதிரான சிந்தனை கொண்டவர்கள் தான். ஆனா அவர்களுடைய இந்த நிலைப்பாடு வந்து இந்த இடத்தில் இந்த நேரத்தில் பேசப்படுவது என்பது வரவேற்கத்தக்கதுங்கிறத தான் நம்ம இங்க பதிவு பண்றோம். இதையும் எதுக்கு சொல்றோம்னா, முள்ளிவாய்க்காலுக்கான நினைவஞ்சலிங்கிறதையும் உலக அளவுல தமிழர்கள் ஒன்றிணைந்து நம்ம நடத்தணும். இதுல வந்துட்டு நீ பெரியவனா நான் பெரியவனா, இவங்க நடத்துறாங்க அவங்க நடத்துறாங்க, நம்மளால முடிந்த இடங்கள்ல நம்ம அதை நடத்துவோம். இல்ல இப்ப இங்க வந்துதான் அப்படி மட்டும் இல்ல, உங்களால உங்க வீட்டுல உங்க சுற்றத்துல, ஏன்னா அரியலூர்ல வந்து ஒரு தம்பி எனக்கு அழைச்சார். அவர் யாரும் எனக்கு தெரியாது, பழக்கமே இல்லை. அவர் வந்து என்ன சொன்னார்னா, இப்போ நீங்க வந்து இதுல நடத்துறீங்க, எக்மோர்ல வந்து நடத்துறத திட்டமிட்டு இருந்தீங்க, சரி நம்ம அங்க அவ்வளவு தூரம் வரதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறனால நாங்க இங்க ஊர்ல வந்து நாங்க அரியலூர்ல நாங்க ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் பேரை வச்சு நடத்த
நடத்தலாம்னு பண்ணோம். எங்களுக்கு உளவுத்துறை வந்து அனுமதி கொடுக்கல. எப்படி அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உளவுத்துறை அவ்வளவு சீக்கிரம் அனுமதி கொடுக்காது. உள்ளரங்கு கூட்டம் அப்படின்னா வந்துட்டு நீங்க உள்ளரங்குல நடத்தலாம், அவங்க வந்து வெளியரங்குல பண்ணலாம்னு ஒரு திட்டமிட்டு இருப்பாங்க போல. ஸோ அனுமதி சிக்கல்லாம் இருக்கும். ஸோ நான் உள்ளரங்கு கூட்டமா முயற்சி பண்ணி பாருங்க, அது வந்து பிரச்சனை இருக்காது, வந்து தடுக்கலாம், மோஸ்ட்லி தடுக்க மாட்டாங்க, நீங்க முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். இது என்னன்னா எல்லா பக்கமும் இது பரவலாகணும், தமிழ்நாடு முழுக்க அந்த நிகழ்வுகள் நடக்குதுன்னு. அப்பதான் பலர் கண்ணில் படும். ஒரு கட்சி நடத்துது, ஒரு இயக்கம் நடத்துதுங்கிறதோட இது சுருங்கிடக்கூடாது. இந்த இடத்துல பொதுமைப்படுத்துதல்ங்கிறது மிக 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 முக்கியம். ஏன்னா நம்ம இனத்தால் தமிழர்கள் அனைவரும் அனுசரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்குங்கிறது தான் இங்க நம்ம பதிவு பண்றோம் ஒண்ணு. இன்னொன்னு, சக தமிழ் தேசியவாதி கிட்ட நம்ம ஒண்ணு சொல்லிக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துல குறிப்பா வந்து நீங்க அரசியல், பொலிட்டிக்கல், தமிழ்நாடு அரசியல் அதெல்லாம் விட்டுருங்க. குறிப்பா தலைவர், ஈழம், மே 18 இனப்படுகொலை, இந்த விஷயத்துல ரைவல்ரி பார்க்க கூடாது. எல்லாரும் இதை வந்து பேசணும், எல்லாரும் இதை வந்து முன்வைக்கணும். உங்களால அதிகமா முன்வைக்க முடிஞ்சா வாழ்த்துக்கள், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் முன்வைப்போம். அது வந்து சிலர் வந்து என்னன்னா, எங்க அளவுக்கு உங்களால பண்ண முடியுமானா, எங்களால முடிஞ்சதுதான் நாங்க பண்ண முடியும், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க அதை பண்றோம், உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க பண்ணுங்க. இப்ப நானே சொல்றேன், முடிந்தவரை கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள். எங்க கூட்டத்துல வந்து அப்படிலாம் நான் சொல்லல. உங்களுக்கு எந்த கூட்டம் சரின்னு படுகிறதோ அந்த கூட்டத்துல போயிட்டு அந்த அனுசரிப்புல நீங்க கலந்துக்கோங்க தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன் பாரு, அது நம்ம ஈவன் திருமாவர்களே எடுத்து நடத்துறாரு, ஒரு வேலை ஒரு பேச்சுக்கு சொல்றேன், எடுத்து நடத்துறாருன்னா கூட அதுலயும் போய் கலந்துக்காங்க. நமக்கு இந்த உணர்வு கடத்தப்படணும், இந்த விஷயம் உலகத்துல போய் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து இதுல வந்து முனைப்பு காட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த கோரிக்கைகளும் இந்த தேவையும் இந்த மக்களுக்கு அந்த பார்வையும் வந்து இந்த மண்ணில் நிலைத்து நிற்குங்கிறத மட்டும் இங்க நம்ம சொல்றோம். ஸோ எல்லாரும் இதை பண்ணணும், எல்லாரும் இதை நடத்துங்க. எல்லா கட்சி பாகுபாடு இதெல்லாம் பேரம்லாம் இது பார்க்காம முழுக்க வந்து இதுல வந்து கலந்துக்கோங்கிறத நம்ம சொல்றோம். தயவு செய்து நாங்க எங்களால எடுக்கக்கூடிய முயற்சியாக நாங்க செய்யறோம். அதுலயும் வந்து முடிந்த அளவு கலந்து கொள்ளுங்கிறதையும் இங்க பதிவு பண்றோம். டீடைல்ஸ் எல்லாம் கீழே போடுறேன். இந்த ஈழம் சார்ந்த விஷயங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு ஊக்குவிக்க பாருங்க, காலவாரம் பார்க்க. அவ்வளவுதான் விஷயம். சரி பாய். அதுக்கடுத்து சட்டமன்றத்தில் நடந்த காமெடிகள் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை கடுமையா தாக்கியிருந்தாப்புல. என்ன அப்படின்னா, நாங்க தான் சீனியர் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி ராகிங் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் டைரக்டாவே உங்க கிட்ட இருக்கிற நீங்க பதவி ஏற்றிருக்கீங்களே அதெல்லாம் நாங்க போட்ட பிச்சை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லாம சொல்லியிருக்காப்ப. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டு இருந்தோம். அதுக்காக அது ரெண்டாவது நம்ம பல இதை முன்கூட்டியே கணிச்சு கைட் பண்ணி பார்த்தோம். எல்லாமே சுமூகமா போகணும், தமிழக அரசியல் வந்து தமிழ்நாட்டு மக்களால் தீர்மானிக்கப்படணும், அதுக்கு என்ன முறைங்கிற அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு முறையும் கைட் பண்ணிகிட்டே இருந்தோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாட்சிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு தமிழர் கையில் இருக்கணுங்கிறதுல பார்வை. அதுக்கு அடுத்து தமிழ் தேசியவாதி கையில் இருக்கணுங்கிறது நம்மளுடைய தேவை. புரியுதா? இது பார்வை, அடுத்து அது தேவை. ஸோ முதல்ல வந்து அடிப்படையாக இருக்கக்கூடியது தமிழர் கையில வரணும் அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில விஜய் அவர்கள் ஒரு தமிழர், அதுல எனக்கு இந்த மாற்று கருத்து இல்லை. அதை வந்து சிலர் வந்துட்டு அவரு தெலுங்கரு, கன்னடரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, மேல இருக்கவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது தானே உண்மை, உங்களுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் அதை பேச சொல்லுங்கிறேன் நான். சொல்லுங்க, நீங்க சொல்றது உண்மை தானே. அப்ப நீங்க அந்த உண்மையை முழுமையாக நம்பினீர்கள் என்றால் உங்களுடைய தலைமைகளை அதை பேச சொல்லுங்களேன். அந்த 10 சிம் 10 ஃபேக் ஐடி விட்டுட்டு முக்கியமா இருக்கிறவங்களும் பேச சொல்லுங்க, தலைமைகளை பேச சொல்லுங்க. அப்ப இது என்ன ஆயிரும்னா, ஒன்னும் புரிஞ்சுக்கோங்க, யாரையுமே அவதூறு பரப்பியோ மரியாதை குறைவா நடத்தியோ அவர்களை நீங்க வீழ்த்தி விட முடியாது. அவர்களுக்கு நீங்க விளம்பரம் தான் தேடி கொடுப்பீங்க. அதற்காக என்னெல்லாம் வந்து அவமரியாதை பேசாமலாம் நிப்பாட்டிடலாம் வேணாம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளம்பரத்தை நீங்க தொடருங்கிறதை நான் சொல்லிக்கிறேன். பயங்கர மீம்ஸ் எல்லாம் போட்டுறாங்க, ஏதோ முழுமையா அதெல்லாம் வரவேற்கிறோம். ஏன்னா இப்ப இப்படிலாம் பண்ணி தான் வந்து ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்க. அந்த வழியில முழுமையாக நீங்கள் அந்த விமர்சனங்களை செய்யலாம். ஆனா குறைந்தபட்சம் அவதூறு செய்யும் பொழுது அந்த யாரை நீங்க எதிர்த்து அந்த அவதூறுகளை பரப்புறீங்களோ அவர்களுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்டாக மாறும், அவங்களுக்கு ஒரு அனுதாபமாக மாறுங்கிற இயல்பான மனித உளவியலை புரிந்து கொள்ளுங்கள். 10 பேர் ஒருத்தன் அடிச்சானா அவன் கெட்டவனாவே இருந்தாலும் என்னடா 10 பேர் அடிக்கிறீங்கிற கேட்கிற நாடுதான் தமிழ்நாடு. சோ இந்த உளவியலை மனதில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான தாக்குதல்கள் எல்லாம் பண்ணுங்கிறேன். நீங்க மட்டும் பண்ணாதீங்க, உங்க தலைமைகளையும் சேர்த்து கூட பண்ண சொல்லுங்க. அவங்க பண்றதுக்கு தயங்குறாங்கன்னா புரிந்து கொள்ளுங்கள், தலைமை பண்பு இதை செய்யாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தலைமை பண்பு வேணும்னா நீங்களும் இதெல்லாம் செய்யாதீங்கிறத நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த தாக்குதல், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியது வந்து இது நடக்கும்னு நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் தான். கண்டிப்பா விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைப்பதற்கு காரணமே எங்கள் வாக்குகள் மூலமாக போன சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுனாலதான். அதனால இது வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிச்சை. இதுல இன்னொரு அடுத்தபடி என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதையும் இப்ப எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், வந்து ஆளுநர் ஆட்சி வந்து தமிழகத்தில் வந்துவிடக்கூடாதுங்கிற ஒரு உயரிய சிந்தனையின் காரணமாக
நாங்களே தோற்றாலும் பரவாயில்ல, பாஜக பேக் ஸ்டெப் வழியா ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எங்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்த விஜயே ஜெயிச்சாலும் பரவாயில்லங்கிறதுக்காக ஒரு பெரிய தியாக உள்ளத்தோட எங்க தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய சொல்லு கேட்பதான் உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுத்தோம்னு இப்ப ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் விரைவில் பேசுவார்கள். நீங்க எழுதி பாருங்க. பேசிட்டாங்களா சட்டமன்றத்தில் பாக்கல? நீங்க நேத்து சட்டமன்றத்துல பேசிட்டாங்க. என்ன அப்படின்னா எல்லாருமே, அதாவது அந்த பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்ட்டு வாக்கெடுப்பு நடத்துறாங்க இல்லையா, அதுல ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த ஆளுங்களும் பேசுவாங்க. அதுல பேசும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் விடாம விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்திருப்பது பிஜேபி ஆளுநர் வழியாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்ற கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நாங்க மக்கள் தீர்ப்பை வந்து நாங்க விஜய் அவர்களுக்கு சப்போர்ட். மக்கள் தீர்ப்புங்கிறாங்கல்ல, அந்த இடத்துல மாறும் அந்த டோன். மக்கள் தீர்ப்புங்கிறதெல்லாம் கடந்து இவங்க என்ன அடுத்து சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா கொஞ்ச நாள்ல, ஆனா அதுக்கு ஒரு செக் வச்சுட்டாரு விஜய். இனிமேல் சொன்னா எடுபடாதுங்கிற அளவுக்கு ஒரு செக் வச்சிருக்காரு. அதுக்கு பேசலாம். சோ வந்துட்டு முழுக்க முழுக்க திமுக உடைய பிச்சை. திமுக மட்டும் இல்லைன்னா, திமுக தான் உண்மையாகவே பாஜகவை பாருங்க தாங்களே தோற்றாலும் பாஜகவை தடுத்து நிப்பாட்டக்கூடிய சக்தியாக திமுக தான் இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க. அதை சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லிட்டாங்க. இன்னும் அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப சிறுபான்மைக்கு நாங்கள் தான் உண்மையான பாதுகாவலர்கள்ங்கிற உளவியலை வந்து திமுக உருவாக்க பார்க்கும். சிறுபான்மை சார்ந்த பல தலைவர்கள் வந்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பிப்பாங்க, பிரச்சாரங்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க, பிரச்சனைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. பெரிய அளவு குடைச்சல் கொடுத்து இப்ப இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தமிழக அரசுக்கு பெரிய நெருக்கடிகள் கொடுத்து இவங்க அவங்களை ஒடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன் எங்கேயாவது வரும்ல. ஆல்ரெடி சட்டமன்றத்தில் ஜவாஹிர் உள்ளா இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்னன்னா, நீங்க முஸ்லீம்களுக்கு நீங்க அமைச்சரவையில நீங்க இடம் தரல, அந்த கோரிக்கை வந்துருச்சுல. இப்ப வேற வழி இல்லாம அமைச்சரவைகளுக்கு யாராவது ஒரு இஸ்லாமியரை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் வரும். அதை அவங்க கொடுத்துதான் ஆகணுங்கிற அது கொடுக்க வேணாம் சொல்ல, அது கொடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க முடிஞ்ச வரைக்கும் உருட்டி பெரிய உருண்டையா மாத்த பார்ப்பாங்க. ஸோ இதுதான் அவங்க எப்படி இருந்தாலும் லாக் பண்றது. ஆனா விஜய் அவர்கள் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு, நம்ம கூட எதிர்பார்த்தோம் ஒரு சினிமா நடிகர், அவருக்கு அரசியல் தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரிலாம் ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சு. ஆனா பெர்ஃபெக்டா ஒரு வேலையை பண்ணி விட்டாப்ல. நம்ம ஆரம்பத்தில் சொன்னது என்னன்னா, ஏடிஎம்கே அண்ட் விஜய் அவர்கள் சேர்ந்து அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொண்டது வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கும்னு சொல்லியிருந்தோம். பட் அது சம்திங், அது யாரு செய்த தவறு, யாரோட பிள்ளைலாம் நமக்கு தெரியல. இவங்க சைட்ல இருந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணலையா, இவங்க சைட்ல இருந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணலையா, அதுக்கான முழுமையான தகவல் நமக்கு தெரியல. யாரு தப்புங்கிறது பாக்குற அவங்களுக்கு தான் தெரியும் யாரோடைய தப்பு அதுல அப்படின்ட்டு. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே உடைந்து ஏடிஎம்கேல ஒரு மேஜர் செக்ஷனாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் வராங்க? 22 பேர் இபிஎஸ் அவர்களோட இருக்கிறாங்க. மீதி 25 பேர் இந்த பக்கம் வந்திருக்காங்க. சரி, ஸோ இப்போ 25 பேர் வந்து சிவிஎஸ் பிளஸ் எஸ்பி வேலுமணி அதான் அவங்களோட தலைமைகள்ல வந்திருக்காங்க. அவங்க வந்து இன்னும் கட்சியை விட்டு நீக்கப்படலை, பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க, கட்சியில இருந்து நீக்கப்படல. கட்சியில இருந்து நீக்கினாதான் கட்சி உடையும். அது என்ன கான்செப்ட்னு தெரியல இப்போ இது வரைக்கும். ஆனா இப்போதைக்கு என்னன்னா, பொறுப்புகள் இருந்து நீங்கியிருக்காங்க. பட் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடருவார்கள். காரணம் என்னன்னா, மெஜாரிட்டியா இந்த பக்கம் சாஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கொரோனா அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, அடுத்து கோர்ட்டு கேஸ்ன்னு போவாங்க. ஆனா இது ஒரு 4 வருஷம் இழுத்தடிக்கும். இது இப்போதைக்கு முடியிற பிரச்சனை இல்லை. ஆமா, இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எல்லாம் வந்துட்டு 25 பேரா அவங்க வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த ஆதரவு வராதனால விஜய் அவர்கள் இனி திமுகவுடைய இந்த நபர்கள் இருக்காங்கல்ல, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இவங்களை நம்பிக்கிட்டு பயந்துகிட்டு உட்காந்துருக்கணுங்கிற அவசியம் டிவிகேக்கு இல்ல. ஆல்ரெடி கார்த்தி பி சிதம்பரம் இருக்கிறதுல காங்கிரஸ்ல அவரு சேர்த்து கொள்ள வேண்டாம், யார அதிமுக சேர்த்துக்க வேண்டாம், நாங்களே போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சார். ஆல்ரெடி பயம் வந்துருச்சு அந்த கேம்புக்கு. ஆமா, இப்ப என்னன்னா, இப்ப பேசிக்கலி விஜய் அவர்கள் இனி வந்து வீழ்த்த முடியாது. நம்மளே சொல்லியிருந்தோம் இந்த கவர்மெண்ட் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்ட்டு. பட் இந்த ஷிஃப்ட் நடந்தனால கவர்மெண்ட்டை வந்து கவிழ்க்க முடியாது. ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டா மாறிட்டாங்க. ஸோ இந்த மைனாரிட்டி விமர்சனங்கள் இனிமேது எடுபடாது. ஸோ இப்ப அடுத்த லாஜிக்கலா என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் அவருக்கு இருக்கக்கூடிய மைனாரிட்டி சப்போர்ட்டை எப்படி உடைக்கிறதுங்கிறதுல தான் இப்ப டிஎம்கேக்கு இருக்க ஒரே பாயிண்ட். ஸோ அதை நோக்கி தான் நகருவாங்க. இப்ப பாருங்க, டிஎம்கே சிறுபான்மைக்காக என்னென்னலாம் பேசும்னு, இஸ்லாமிய சிறை கைதிகளை வந்து விடுவிக்க சொல்லும், இங்க சர்ச்சு கட்டுங்கும், அங்க இதை கட்டுங்கும், இங்க ஏதாவது பிரச்சனைனா அங்க போய் நிற்கும். இது எல்லாம் பண்ணி கடைசியில வந்து சிறுபான்மைக்கு நாங்க தான். அப்ப தமிழக அரசு சிறுபான்மைக்கு எதிராக இருக்கு. அடுத்து வந்து விஜய் அவர்களுக்கு பிஜேபி முலாம் பூசும். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்க. இப்ப அடுத்து அப்படியே பல்ட் அடிச்சு விஜய்க்கு பின்னாடி இருந்து இயக்குவதே பாஜக தான் சொல்லி திரும்ப அந்த கதையை கொண்டு வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க பொட்டு வச்சிருக்காரு,
சொல்ல ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப அந்த ஜோசியக்காரர் விஷயம்னா இதுக்குள்ள வர லாபி தான். இப்ப என்னன்னா இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், விஜய் அவர்கள் யாரை வந்து அவருக்கான நபரா நியமிக்கிறாருங்கிறது வந்து இது முழுக்க முழுக்க அந்த முதலமைச்சர் சார்ந்தது தான். இவர் வந்து ஜோசியக்காரரா இருக்காரு, இவர் வந்து அவரா இருக்காரு, இவர் இந்த தொழில் செய்தாரு, இவர் அந்த தொழில் செய்தாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறது வந்து இது பெரிய. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்க என்னவா இருந்தாங்க, இது சிஎம்மோட உரிமை. இது முழுக்க முழுக்க சிஎம் அவருக்கு யார் வேண்டப்பட்டவர் நினைக்கிறாங்க, அவருக்கு யார் நம்பகத்தன்மையானவன்னு நினைக்கிறாங்களோ அவருக்கும் அதிகாரிகளும் இருக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கக்கூடிய போஸ்ட் தான் அது. அந்த போஸ்ட் முழுக்க முழுக்க சிஎம்மோட டெசிஷனை ஒழிய அதுல நீ இவரை தான் நியமிக்கணும் அவரை தான் நியமிக்கணும்னு வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்னன்னா இப்ப நியமிச்ச நபரை வந்து அதுக்காக நம்ம வந்து அப்படி தூக்கி வைக்கல. அவர் வந்து ஒரு ஜோசியக்காரரா இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட பேச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த எம்எல்எம் கான்செப்ட்ல தான் இருக்கு, அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. பட் இது வந்து முழுக்க முழுக்க அந்த கால் வந்து விஜய் அவர்களுடையது. இது வந்து இதுல வந்து நம்ம மூக்க நுழைக்கிறதுக்கான வேலை இல்லை. அது அவர் தப்பான நபரை நியமிச்சார்னா அதற்கான விலையை கொடுக்க போறதும் அவரை தான், சிஎம்மா தான் இருப்பாரு. இப்ப அவர் ஏதாவது தப்பு பண்றாரு, அவர் வந்து அதிகாரிகளோட ஒழுங்கா அந்த கோஆபரேட் பண்ணல அப்படிங்கும்போது அதிகாரிகள் இவருக்கு தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, இவருக்கும் தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். சோ இந்த கேப் அங்க விழுந்துருச்சு அப்படின்னா அது விஜய் அவர்களுக்கு தான் பின்னாடி வரக்கூடிய. சோ இதுதான். பட் அதையும் வந்து இப்ப வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இந்த விமர்சனத்தை வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா விஜய் அவர்களை சிறுபான்மை மக்களோட இதுல இருந்து நகர்த்தணுங்கிறது தான். புரியுதா? மூட நம்பிக்கை உள்ளவர். மூட நம்பிக்கை. இப்ப நான் என்ன கேட்கிறேன், மூட நம்பிக்கை உள்ளவர்னு நீங்க இவரை விமர்சிக்கிறீங்களே, என்னமோ சர்வநாச யாகம்லாம் நடத்திட்டீங்களே, அது யாரு பண்ணா? சர்வநாச யாகம் எவனாவது பண்ணுவானா? ஏண்டா ஏதாவது நல்லது செய்யறதுக்கு யாகம் நடத்தினீங்கன்னா பரவாயில்ல. இவங்கெல்லாம் எந்த அளவுக்குன்னா தமிழ் மன்னர்கள் வந்து இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாகம் பண்ணிருப்பாங்க, வந்து வேள்வியை செஞ்சுட்டாரு தமிழ் மன்னர், அதனால வந்து அவர் வந்து தப்பானவர் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த வேள்வியை செய்த மன்னர் எதற்காக பண்ணாருன்னா ஒட்டுமொத்த மக்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த வேள்வி நடத்தப்பட்டதாகவே குறிப்பு இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த மக்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேள்வி நடத்தினவரை ஆரிய அடிமைன்னு சொல்லி பேசுற இந்த கூட்டம் சர்வநாச யாகம் எல்லாரும் நாசமா போங்க வேள்வி நடத்திக்கிட்டு இருக்கான், அதை ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. புரியுதா? பேர் பாருங்க, சர்வநாச யாகமா, எல்லாம் போ நாசமா போன்ற ஒருத்தன் யாகம் நடத்துவானா எவனாது? குட்டிச்சாதான யாகம் நடத்தி வச்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து விஜய் பொட்டு வச்சுட்டாருங்க, இவர் பூ வச்சுட்டாருங்க, அது என்னது அரகச்ச பொட்டுன்னு நினைக்கிறேன் அது பேர். அதுல அதெல்லாம் கண்டுபிடிச்சேன். ஏண்டா அது ஒரு பொட்டு வச்சிருக்காப்புல, அது ஏதோ ஒரு பொட்டு, அதுக்குள்ள போய் ஆய்வு பண்ணிட்டாங்க. அது என்ன பொட்டு நமக்கா ஒண்ணும் தெரியல, சாமி எங்களுக்கே அதெல்லாம் தெரியல. விஷயம் எல்லாம் கலந்துருக்கு, இந்த பொருள் இதுல கலந்துருக்குது, இதெல்லாம் மந்திரவாதிகள் யூஸ் பண்ற பொட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதெல்லாத்தையுமே எதுக்கும் அந்த ஒரு கோட்டுக்குள்ள பாருங்க, ஏதாவது சூனிய பொம்மை இருக்கு, கோட்டுல கூட ஒரு சூனிய பொம்மை வச்சிருக்காரு கோட்டுக்குள்ள, கோட்டை செக் பண்ணாலும் பண்ணுவாங்க அடுத்து. ஏன்னா இப்ப போகும்போதெல்லாம் கட்டிக்கிட்டு பிடிச்சாங்கல்ல, செக் பண்ணிருக்க வேண்டியதானே பாக்கெட்ல ஏதாவது சூனிய பொம்மை இருக்கான்னு. ஸோ இதெல்லாம் எதுக்கு அவங்க சொல்றாங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னதான் வந்து செக்குலர் கிறிஸ்டின்ஸ்ன்னு சொன்னாலும் செக்குலர் முஸ்லிம்ஸ்ன்னு சொன்னாலும் மத சிந்தனைங்கிறது மைனாரிட்டி மக்கள்கிட்டையும் இருக்கதான் இருக்கு. அது நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து திருச்சபைக்குள்ள மொட்டி போட்டு நடந்து போனப்ப ரோமன் கேத்தலிக் மக்கள்லாம் வாழ்த்து சொல்லிட்டு பெருமைப்பட்டு இருந்தாங்க. அதே விஜய் அவர்கள் வந்து முருகன் கோயிலுக்கு போனோடனே எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சைலண்ட் மோடுக்கு போனாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து மதவாத சிந்தனை கொண்ட மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு பிரச்சனை. இதை கடந்து வரணுங்கிறதுனாலதான் தமிழ் தேசியம்லாம் நாங்க சொல்றோம். நமக்கு எந்த அளவுக்கு நம்ம கடவுள் முக்கியம்னு நினைக்கிறோமோ அதே போல அவங்களோட நம்பிக்கைக்கு அவங்க கடவுள் முக்கியம். அவங்க அதுக்கும் உண்மையா இருக்கிறாங்க. மற்ற தெய்வங்களையும் அவங்க மதிக்க கத்துக்கணும். இந்த உளவியலை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா தான் ஒரு சரியான சமத்துவத்தை நம்ம இங்க உருவாக்க முடியும். அவங்க நம்பிக்கை அவர்களுக்கு உயர்வானதுங்கிற பார்வை வேணும். அப்ப விஜய் அவர்கள் இந்த கோயிலுக்கு பண்ணாதுங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அவர்சன் வருது பாத்தீங்களா. இந்த அவர்சன் வந்து ஆக்சுவலா டிஎம்கேக்கு தேவை. சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதனால இந்த பொட்டு வைக்கிறாரு கோயிலில், இதெல்லாம் வந்து நியூஸ் ஆக்குவாங்க இனிமேல், கோயிலில் விபூதி வைத்த முதல்வர். அதுக்கு அப்படி வச்ச உடனே வந்துட்டு யாராவது ஒருத்தங்க 2 பேரும் ஒரு செக்குலர் கவர்மெண்ட்ல இதெல்லாம் பண்ணலாமான்னு எவனா ஒருத்தன் கிளம்புவான். புரியுதா? இது எல்லாமே நடக்கும். அடுத்து கையில ஒரு கோலை வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருந்தாரு ஸ்டாலின் ஐயா. சோ இது நடக்கும். சோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்க அதுக்காக நீங்க சாமி கும்பிடாம இருக்குங்கல்ல, மக்கள் புரிஞ்சுக்கோங்க. மக்கள் வந்து ஒரு முதலமைச்சராக இருப்பவர் போகிற இடத்துல சிலர் வந்து இதை வைங்க அதை வைங்க, அவர் ஒரு கோயிலுக்கு போறாரு அப்படின்னா சாமி கும்பிடுறதுங்கிற ஒரு நார்மலான ஒரு கிரிட்டேரியா இருக்கும். இது இவர் மட்டும் இல்ல, விஜய் மட்டும் இல்ல, ஸ்டாலினும் நீங்க போய் பாருங்க, கோயிலுக்கு போகும்போது என்ன சாமி கும்பிட மாட்டாரா? இல்ல வந்து இதுக்கு ரம்ஜானுக்கு இதுக்கு போகும்போது குல்லா வைக்காம போயிட்டாங்களா? இது வந்து அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். அவங்க வேலை கையில கொடுக்கறதா இருக்கட்டும், இதை கொடுக்கறதா இருக்கட்டும், கோயிலுக்கு போனா சாமி கும்பிடுறதா இருக்கட்டும், தலையில குல்லா வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. அப்ப தவிர்த்தாரு என்ன ஆகும்? அதுதான் தப்பா போயிடும்.
புரியுதா, வந்து குள்ள வைக்கும் போது வேணாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா என்ன ஆகும்? அங்கதான் மிஸ்டேக். அங்கதான் வந்து என்ன ஆகும், என்னங்க அப்படின்னு ஒரு ஒரு இது வரும். அதனால சிந்தனை கூட நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சோ தயவு செஞ்சு இதை வந்து இஷ்யூ ஆக்குறத வந்து விடுங்க. ஒட்டு மொத்தமா தமிழ் சமூகத்துக்கு எதிராக ஏதாவது பேசுறாரு, எதிராக ஏதாவது செயல்படுறாரு, நம்ம எல்லாருக்கும் வந்து ஹர்ட் ஆகுற மாதிரி ஒரு நிகழ்வு ஏதாவது நடத்திட்டாப்ல அப்படின்னா, எங்கேயோ ஒரு இதுல ரம்ஜானுக்கு எங்கேயோ போனதுல பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாப்லைங்க. அது என்ன காரணம் தெரியல. அவருக்கு பசியா இருக்கலாம், அவருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம், யாருக்கும் தெரியாது என்ன ப்ராப்ளம் யாருக்கு இருக்குன்னு. பல்ல கடிச்சிட்டு இருக்காரு, உடனே அதை போட்டாங்க பாத்தீங்களா? அப்படியா? அது சரியாக்குனாங்களே. ரம்ஜானில் பல்லை கடித்த விஜய் தேர்தலுக்கு முன்னாடி. இதெல்லாம் எதுக்கு அவங்க பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது ஒரு வெறுப்ப ஒரு 10 பேருக்கு உருவாயிரும்ல. என்ன பல்ல கடிக்கிறாப்ல, அப்ப என்ன அவ்வளவு வெறுப்பா எங்க மேல அப்படின்னு ஒரு 4 பேர் கிளம்புவான்ல. இது தேவை. இப்ப பாரு, நம்ம பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் எதையுமே யோசிக்க மாட்டோம், மைண்ட் பிளாங்கா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு பக்கம் அப்படி பாத்துட்டே இருப்போம். சம்டைம்ஸ் யாராவது ஒரு நபரா கூட இருக்கும், பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், என்ன நம்மள முறைச்சு பாத்துட்டே இருக்கிற, நமக்கு இன்டென்ஷனலே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஆக்சுவலா நீங்க இந்த முறைச்சு பாக்குறதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விஜய் ஏங்க அப்படியே உட்காந்துருக்காப்புல, அப்படியே உட்காந்துருக்காப்புல மனுஷன் மணிக்கணக்கா வந்து அதை கொஞ்சம் அவர் மாத்திக்கிட்டது நல்லது. இல்ல மாத்திப்பாரு. ஏன்னா பாரு, இப்போ இதுக்கு முன்னாடி அரசியல்ல இருந்தவங்க, அது கருணாநிதி அவர்களுடைய குடும்பமா இருக்கட்டும் அல்லது இந்த பக்கம் ஏடிஎம்கே ஆகட்டும், பரம்பரையா அல்லது காலங்காலமா அரசியல்ல இருந்தவங்க, அவங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்ட்டு. விஜய் அவர்களுக்கு எல்லாமே புதுசு. ஆமா, சட்டமன்றம் புதுசு, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது புதுசு, முதலமைச்சரா பதவி ஏற்கிறது புதுசு, எல்லாமே புதுசு. அப்படிங்கும் போது அதை லேர்ன் பண்றது கொஞ்சம் டைம் இருக்கும். அது கொஞ்சம் ஒரு பழக்கத்துக்கு வரணும். பட் இதுல என்ன சொல்றேன், விஜய் அரசியலுக்கு வந்ததுல ஒரு பெரிய பிளஸ் நடந்திருக்கு. எல்லாரும் நியூஸ் தாங்க பாக்குறாங்க. நியூஸ் டிஆர்பிலாம் நியூஸ் சேனலுக்குலாம் அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சியில வேற லெவலு. இன்னொன்னு நான் கவனிச்ச ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, விஜயோட ரசிகர்கள், அதாவது அவரோட ஐடி விங்ல இருக்கக்கூடியவங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சினிமா அந்த ஒரு மோகத்துல இருந்தாங்க, ஃபேன் ஃபைட் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கத்துக்கிறாங்க அரசியல். ஆமா, அரசியல் மட்டும் இல்ல, சட்டத்தை கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஓகே, நீங்க என்ன கேட்பீங்க, உங்களுக்கு என்னடா தெரியும் உங்களுக்கு அரசியல் பத்தி, ஜிடிபினா என்னன்னு தெரியுமா, எக்கானமினா என்னன்னு தெரியுமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எங்களை கேளுங்க, நாங்க படிச்சு கத்துக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்து நிக்கிறாங்க. அந்த வகையில ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழல் உருவானா நல்லது. அது யாருக்கு சாதகமா போதோ இல்லையோ, மக்களுக்கு புரிதல் வந்துகிட்டே இருக்கும். அரசியல்ல ஒரு அடிப்படை உணர எது சரி எது தவறுங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வந்துடும். அந்த மெச்சூரிட்டி வந்து அப்படி உருவாச்சுன்னா, நீங்க விஜய்ங்கிறது மட்டும் இல்ல, அந்த ஃபேக்டர் வந்து ஆக்சுவலா இம்பார்ட்டன்ட். நடுவுல நடந்த ஒரு பெரிய ஷிஃப்ட் என்னன்னா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அதிகாரத்துக்கு வர காலகட்டங்கள்ல இளைஞர்கள் பெரிய அளவு மெச்சூரான பாலிடிக்ஸை உள்வாங்கினவங்களா இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம், திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சி, இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு வந்து ஒரு இன்ஃபுளுன்ஷியலான, இப்ப நம்ம அப்பாக்கள் ஜென்ரேஷன்லாம் பொலிட்டிக்கலா நாலேஜபிளா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைச்சீங்கன்னா, இந்த திராவிட வளர்ச்சி வந்து அந்த டைம்ல வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்போசர் வந்து பெரிய அளவு கொடுத்துருந்துச்சு. கண்டிப்பா அந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்போசர் இருந்தனால அவங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு. ஆனா நம்ம எல்லாம் சின்ன குழந்தையா பிறந்த காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்போசர் எல்லாருக்கும் கிடைக்கல. தமிழ் தேசியத்துல கொஞ்சம் தமிழ் உணர்வு சார்ந்த குடும்பங்கள்ல இனப்படுகொலை அப்ப அந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்போசர் கிடைச்சது. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம்னா இப்ப இருக்கிற 2005 2010 இதெல்லாம் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாமே பொலிட்டிக்கல் எக்ஸ்போசரே சுத்தமா கிடையாது. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, முழுக்க சினிமா, ஜாலி பண்றது, பப்பு போறது, கிளப் போறது, அதை பத்தியான பேச்சுகள் பேசுறது, சினிமால அதையே போட்டு ஓட்டுறது, இன்ஸ்டா ரீல்ஸ், கண்டென்ட் கிரியேஷன், என்னென்னமோ பண்ணி கடைசியில அந்த அவேர்னஸ் இல்லாம இருந்துச்சு. விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகை இப்ப இவங்க எல்லாருக்கும் அரசியல் பார்வையை வந்து உருவாக்கி இருக்கு. அதை வந்து நான் ஆரோக்கியமானதுன்னு நான் சொல்லல, அதுல உள்ள வந்திருக்காங்க. இப்ப இதுல கண்டிப்பா நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான அரசியல் கொண்ட ஒரு கூட்டம் வந்து உருவாகும். அதுல சும்மா அந்த முட்டாள்தனமா வந்து கொடியை வச்சு சுத்துறது, ரோட்ல பைக் ஓட்டுறது, இந்த டான்ஸ் ஆடுறது, இதுக வந்து தேராது. அது அவ்வளவுதான், அதை விட்டுருங்க. உண்மையாகவே உட்காந்துட்டு, இப்படி சொல்றாரு விஜய், இப்படி பேசியிருக்காரு, இது சரியா தப்பா அப்படிங்கிற பார்வையில சிந்திக்கக்கூடியவர்கள், விஜய் கிட்ட இப்படி ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்கிறாரு, அந்த கேள்வி முறையானதா, அதுக்கு என்ன பதில், விஜய் கரெக்டா அந்த பதில் கொடுக்குறாரான்னு பாக்குறாங்கல்ல. இந்த பார்வை வந்து ஒரு பெரிய மாற்றமா நான் பாக்குறேன். இதுதான் நம்மளோட பார்வை. முடிந்த வரைக்கும் இளைஞர்கள் அரசியல்ல தெளிவாடு பயணிப்பதற்கு இது ஒரு பாதை உருவாயிருக்கு. இதுக்கப்புறம் தான் மக்களுக்கு வந்து இயற்கையை பாதுகாக்கிறதுனா என்ன அப்படியே நம்ம ஊடமாட ஒரு சில விஷயங்கள் சொல்றோம். இப்ப நம்மளே சொல்றோம்ல, விஜய் அவர்கள் மீது விமர்சனம் இல்லாமலாம் இல்ல. இப்ப வந்து டேட்டா சென்டர் வந்து நான் வந்து தமிழகத்துக்கு கொண்டு வருவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம எதிர்த்து பேச வேண்டிய ஒரு சில கருத்து. டேட்டா சென்டர் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆல்ரெடி நீர்வளம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல டேட்டா சென்டர் வந்துச்சுன்னா, டேட்டா சென்டருக்கு செலவாகிற நீர் எவ்வளோன்னு சொல்லி நீங்க உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் கொஞ்சம் தேடி பாருங்களேன்.
அந்த அளவுக்கு நீர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கான்னு முதல்ல பாருங்களேன். சரி, டேட்டா சென்டர்ஸை ஏன் வந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மக்கள் பேசுனாங்க, போராடினாங்கன்னு யோசிங்களேன். அவங்களே அல்டர்னேட்டிவா வேற மாதிரியான பனிப்பகுதிகள் இருக்கக்கூடிய நாடுகள்ல வைக்கலாமா, இல்ல அதை வந்து கடலுக்கடியில கொண்டு போய் வைக்கலாமாங்கிற பார்வையெல்லாம் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசன் என்னன்னா, அது அவ்வளவு ஹீட் வந்து தேவைப்படும், அதை கூல் பண்றது ரொம்ப முக்கியம். நீர் தேவை அதிகம். ஏன்னா வந்து அந்த தொடர்ச்சியா அந்த ஹார்ட் டிரைவ் எல்லாம் வேலை செய்யறது போகும்போது ஹீட் ஜென்ரேட் ஆகும். அதை கூல் பண்றதுக்கு வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டத்துல தான் பண்ண முடியும். லிக்விட் கூலிங் சிஸ்டம் பண்ணும்பொழுது அதுக்கு நீர் தேவை அதிகமா இருக்கும். அப்ப இதுல போயிட்டு வாட்டர் அதிகமா இருக்குன்னா, இப்ப ஃப்ரெஷ் வாட்டர் நீங்க அதிகமா எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், முழுக்க வந்து நீர்வளம் வந்து பெரிய அளவு குறையும். அப்ப இதெல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் நம்ம சொல்றோம் இந்த டேட்டா சென்டர்கள் ஆபத்தாக போய் முடியும். நீங்க கடல் கடியில போய் வைக்கணும், தாராளமா வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டிலே ஏதாவது கடல் பகுதி இருக்கு, அந்த கடலுக்கு அடியில போயிட்டு நீங்க வைக்கிறீங்க. ஏன்னா கடல்ல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலே சூடாகிற தன்மை அதிகமா இருக்காது, சூரிய ஒளி கம்மியா இருக்கும், ஹீட் கம்மியா இருக்கும். ஸோ வந்து ஃப்ரோசன் டெம்பரேச்சர் கிட்ட தான் இருக்கும் அது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கடலுக்கு அடியில ஈஸியா வந்து இந்த சிஸ்டம்ல கூல் பண்ணலாம். பட் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகம். ஆனா அதை செய்துதான் இதை நடத்தணுமே ஒழிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியா பண்ணலாங்கிறதுக்காக ஊர்களில் கொண்டு வந்தோம்னா இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பு, நம்மளுடைய இயற்கை சார்ந்த இழப்புங்கிறது அளவுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம சொல்லி கொஞ்சம் எஜுகேட் பண்றோம். இப்போ இந்த வீடியோ பாக்குற கொஞ்சம் பேருக்கு என்ன பண்ணிருக்கோம், டேட்டா சென்டர் உள்ள பிரச்சனை இருக்கா, நீங்களே தெரியும், நான் சொல்றதை நம்பாதீங்க. டேட்டா சென்டர்ல என்ன பிரச்சனைங்கிறத நீங்க கொஞ்சம் தேடி பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நாங்க கண்டிப்பா நாளைக்கு அவர் கொண்டு வராரு போகும்போது அப்ப நாங்க வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்போம், அதை எதிர்த்து போராட்டம் செய்வோம், அதை எதிர்த்து கோரிக்கைகள் முன்வைப்போம். பட் இந்த மாதிரி மெச்சூரா பாலிடிக்ஸை கையாளுறதுக்கு பாத்துக்கோங்க. இதையும் எதுக்கு நான் சொல்றேன்னா, விஜய் எது செஞ்சாலும் தப்பு அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு எந்த புரிதலும் வராது. டிஃபெண்ட் பண்ணணும் ஒரு இடத்துக்கு போய் நிப்பாங்களே ஒழிய அது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்காது. இதெல்லாம் நான் திரும்ப நான் பதிவு பண்றேன். நீங்க மறுபடியும் பழைய திமுக ஐடிவிங்க மாறி நிப்பீங்க, வேற ஒரு வித்தியாசம் இதுதான். இன்னொன்னு நான் சொல்றேன், இன்னைக்கு விஜய் அவர்கள் மீது உயிராக நிற்கக்கூடிய நபர்கள் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள். ஆமா, சரியா? ஏன்னா தமிழக மக்கள்ல பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் தான். சோ பேசிக்கலி வாக்கு போட்டவங்களும் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் தான். இப்ப இவங்களுக்கு தமிழ் தேசிய புரிதல் இருக்கானா இல்ல. ஆனா யாருக்கிட்ட போய் நான் தமிழ் தேசிய புரிதல் ஏற்படுத்த முடியும்? இந்த இளைஞர் வட்டத்துக்கு தானே. இப்ப இந்த இளைஞர் வட்டத்தை எல்லாத்தையும் எனக்கு எதிராக நான் பகச்சு நிக்கிறேன்னு வைங்க, யார் எங்க இருந்து வந்து நம்ம பேசுறது கேப்பா? கரெக்ட், புரியுதா? அப்ப என்ன பண்ணுவான், இப்ப இந்த இளைஞர்லாம் நீ அடுத்து வளர்ந்து இவன் 60 வயசு ஆகி இவன் எல்லாம் செத்து போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா யாருக்கிட்ட போய் தமிழ் தேசியத்தை நான் வளர்க்க முடியும்? சோ தமிழ் தேசியத்தை இப்ப நம்ம வளர்க்கறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னன்னா பக்குவமான அரசியலை கையாளுறது தான். இதைத்தான் நான் தேர்தலுக்கு முன்னாடியும் தொடர்ச்சியா நான் சொல்லிட்டே இருந்தேன். வேண்டாம், நீங்க எடுக்கிற சில முடிவுகள் தவறானவை, விஜயை போட்டு அடி நடிக்கிறதுனால எந்த விதமான அரசியலையும் அவங்க கொண்டு போய் ஏத்த முடியாது. முழுக்க டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ டிஃபெண்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டாவே அந்த மரண முட்டுங்கிறோம்ல, அதுக்கு அந்த இடத்துக்கு அரசியலை நகர்த்திட்டீங்கன்னா யாரையும் உங்களால புரிதலுக்கு ஏற்படுத்த முடியாது. சோ கொஞ்சம் கொஞ்சமா எது சரியான அரசியல், நம்ம சைடு நியாயம் இருக்குன்னு நம்புறீங்கல்ல, அந்த நியாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிய வைக்க முடியும். எடுத்தோன்னே எல்லா நியாயத்தையும் கொண்டு போய் கொட்டியும் புரிய வைக்க முடியாது. நான் ரொம்ப நியாயவாதி அதனால என்னை ஆதரிங்கன்னு சொன்னோன்னா நீ யாருன்னு தான் கேட்பான். ஏன்னா அவனுக்கு யாருக்குமே தெரியாது அரசியல். அப்ப நியாயமான அரசியல்னா என்னங்கிறத கொண்டு போய் பொறுமையா தான் மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதை நோக்கி தான் நான் நகரவும் செய்வேன். அந்த இடத்துலதான் சீமான் அவர்கள் தவறு செய்து விட்டார். நாம் தமிழர் பேசுறதே விட்டுலாம் தான் இருக்கேன். காரணம் என்னன்னா, எந்த ஒரு விமர்சனத்தை சொன்னாலும் அது வந்து அவங்க விமர்சனமா ஏத்துக்கிற பக்குவத்துல இருந்து விலகிட்டாங்க. சோ அதனால நம்ம அடுத்த இயக்கங்கள் தொடங்க வேண்டிய வேலைகள் இருக்கு, இயக்க தொடக்க வேலைகள் இருக்கனால இனி அடுத்த இயக்கத்தை பத்தி பேசுறத நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ அது அவங்களுடைய விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆக்சுவலாக அவங்களுக்கு புரியும், எல்லாம் நல்லா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு இதெல்லாம் பண்றாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க இஷ்டம். அது அவங்களோட இதுக்கு அவங்க தான் என்ன சொன்னாங்க, ஒவ்வொருத்தருடைய பிழைக்கும் அவர்கள் தான் விலை கொடுக்க வேண்டியது வரும். இது வந்து யூனிவர்சல். இப்போ நாளைக்கு நான் ஒரு பிழை செய்தேன்னா அந்த பிழைக்கான விலையை யார் கொடுப்பா? நான் தான் கொடுக்கணும். ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம அரசியல் செய்யறோம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வேறு ஊன்ற வேண்டும் அப்படின்னா தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ் தேசிய சிந்தனை என்பது ஆழப்பதிய வேண்டும். சும்மா ஒரு கட்சிக்கு கோஷம் போடுறதுங்கிறது வந்து சிந்தனை அல்ல. தமிழ் தேசிய சிந்தனை என்பது இன்னும் ஆழமானது. அதை வந்து நம்ம உருவாக்குவோங்கிறது தான் என்னுடைய இது விஷயம். இதுல ஒரே விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் இப்ப அடுத்து அவருக்கு பெரிய ஒரு த்ரெட்டாக நிக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி தான். ஆமா. சோ அதனாலதான் தமிழ்ல அப்படிதான் போட போறேன். விஜய் வர்சஸ் உதயநிதிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரீசன் என்ன, இந்த அரசியல் அப்படிதான் போக போகுது.
உதயநிதியும் ஒரு நடிகர், விஜயும் ஒரு நடிகர். விஜய் அளவுக்கு உதயநிதி பெரிய நடிகர் இல்லை அப்படின்னு உதயநிதி ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா சட்டமன்றத்திலேயே? அதாவது நம்ம எல்லாம் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க, லயலா காலேஜஸ். யாரு சபாநாயகர் இவரு கூட நம்ம ஜேசிடி பிரபாகர், அப்புறம் விஜய் அவர்கள் உதயநிதி ஒரே காலேஜ்ல படிச்சிருந்தாலும் கூட அரசியல்ல நாங்க தான் சீனியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பேசியிருந்தாப்ல. அதுக்கு விஜய் கவுண்டர் பண்ணியிருந்தாப்ல, என்னன்னா இங்க அனைவரும் சமம் அப்படின்ற மாதிரி கவுண்டர் பண்ணியிருந்தாப்ல. இப்போ இருந்தே உதயநிதியை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க, விஜய் வெர்சஸ் உதய் அப்படிங்கிற மாதிரி இப்போ டிஎம்கே ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்பவே, இல்லைங்களா? அதனாலதான் அந்த பேச்செல்லாம், அதனாலதான் இப்போ பிளான் பண்ணி நாங்க வந்து இப்போ இத்தனை வருஷமா நாங்க கட்சியா இருக்கோம், அதனால எங்களுக்கு நல்லா நடத்த தெரியும், எங்க கிட்ட இருந்து பார்த்து கத்துக்குவோம், உங்களுக்கு நாங்க உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்து அப்படியே வந்து சொரியறது தான். நீங்க அந்த நேரத்துல நீங்க விஜய் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாத்தீங்கன்னா தெரியும், அவர் அப்படியே அப்பதான் உண்மையா பல்ல கடிச்சிட்டு இருந்தாரு. பல்ல கடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரும் தெளிவான ரிப்ளை தான், தயவு செஞ்சு டிஎம்கே கிட்ட கத்துக்காதீங்க, தெளிவான ரிப்ளை தான் கொடுத்திருக்காரு. இது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறாங்க. ஆமா, இது மைனாரிட்டிகளே பாதுகாக்கக்கூடிய கவர்மெண்டா தான் இருக்கும், இதுல வந்து எந்த வித விஷயம் இல்ல, எல்லாரையும் சமமா பார்ப்போம், மைனாரிட்டிகளை வந்து பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதே அவருக்கு சாதகமா மாத்தி. இது கலைஞர் டயலாக் ஆச்சு, கருணாநிதி அவர்களுடைய டயலாக் ஆச்சு. இது எடுத்துக்க வேண்டியதான் எல்லா பக்கமும். விஜய் அவர்கள் அப்படித்தானே, காமராஜரை போட்டுறீங்களா தூக்கு, காங்கிரஸ்ல இருந்து காமராஜர் தூக்கி இந்த பக்கம் போடு, ஈவராவுனா தூக்கு இந்த பக்கம். பேசிக்கா என்னன்னா விஜய் அவர்கள் வந்து ஐடியாலஜிக்கலா அவர் வந்து ரிஃபைன்டா இல்ல அதுல எனக்கு எந்த வித குழப்பமும் இல்லை. அவருக்கு ஐடியாலஜிக்கலா இந்த ஐடியாலஜி தான் அப்படின்னு அவர் இல்ல. அவர் எடுக்கிற ஐடியாலஜி என்ன அப்படின்னா, முடிந்தவரை எல்லா மக்களையும் அகாமடேட் பண்ணணுங்கிற இடத்துக்குள்ள வந்துட்டாப்ல. ஆமா. ஸோ அதுதான் அவருக்கான அந்த மெஜாரிட்டி கேம். இதுன்னு சிம்பிளா சொன்னா எம்ஜிஆருடைய பாலிடிக்ஸ் தான் வந்து விஜய் அவர்கள் செய்ய போறாரு. இப்ப அதனாலதான் எம்ஜிஆர் பாலிடிக்ஸ் செய்யறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டா ஏடிஎம்கேக்கு என்ன வேலை? ஸோ இதுதான் இப்போ ஏடிஎம்கேக்கு நடந்துருச்சு. இதை மனசுல வச்சுதான் நான் ஆரம்பத்திலே என்ன சொன்னேன்னா, நீங்க போய் ஆதரவு கொடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸும் வந்திருக்காது, எதுவும் வந்திருக்காது. இப்ப உங்க ஆளு உடச்சிட்டு போய் ஆதரவு கொடுக்கறதுனால இப்ப உங்க கட்சிக்கும் ஒரு பெரிய சரிவு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுருச்சு இன்னைக்கு. இப்ப ஏடிஎம்கே தான் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் பாயிண்ட்ல இப்ப யாரு இருக்கான்னா ஏடிஎம்கே தான் இருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்லயே ரொம்ப வீக்கான நிலைமையில இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து மாட்டிக்கிச்சு. இதுக்கு மேல அவங்க எப்படி தங்களை தகவமைச்சுக்க போறாங்க, எப்படி இந்த இடத்துல இருந்து மேல வர போறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோப் இல்ல. சரிக்கிட்டீங்க, அதான் நான் பாக்குறேன். இனிமேல் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். குறைந்தபட்சம் கட்சியை உடையாம பாத்துக்கிறது தான் இப்ப இருக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அசைன்மெண்ட். இப்ப பிரிஞ்சு போய் நிக்கிறாங்களே, ஆதரவு கொடுத்துருக்காங்களே, இந்த பிரிஞ்சு போய் நிக்கிற ஆதரவை கொஞ்சம் சமரசம் செய்து நாங்களே முழுமையாக ஆதரவு கொடுக்குறோம், நம்மளாம் ஒன்னாவே நிற்போம் அப்படிங்கிற இடத்துக்கு எடப்பாடி அவர்கள் இறங்கி வர்றது தான் இப்போதைக்கு எடப்பாடி அவருடைய பொசிஷனை வந்து தக்க வைக்கும். இல்லை இவங்களெல்லாம் கட்சி விட்டு நீக்கிறோம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கட்சி உடஞ்சு தான் போகும். அவங்க ஒரு புது கட்சின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஏதாவது ஆரம்பிச்சு பண்ணுவாங்க. யார் பக்கம் வரப்போகுது அப்படிங்கிறது பெரிய போட்டியா மாறும். அதிகாரம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் தான் அது சாயும். ஸோ நீங்க என்னதான் நான் சொல்றேன், பிஜேபியை நம்புவதை என்று எடப்பாடி அவர்கள் கைவிடுகிறாரோ அன்னைக்கு தான் உங்களுக்கு விடியுது. நீங்க பிஜேபியை நம்புறீங்களே, பிஜேபியோட அசைன்மெண்ட்டே உங்களை காலி பண்றதுதான். அது ஏன் உங்களுக்கு இன்னும் புரியலன்னே தெரியல. வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கு தெரியுது, நீங்க உள்ள இருக்கீங்க, உள்ள இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் அது புரியல? இல்ல பிஜேபி உங்களுக்கு அவ்வளவு இந்த முறை வந்து பிஜேபி வாக்கு போட்டுச்சு நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு வாக்கு போடக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் தனித்தனியா போய் எல்லார்ட்டையும் பேசியிருக்காப்ல. பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் போயிட்டு உங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்லாம் பிஜேபிக்கு வாக்கு போடாதீங்க, இந்த முறை விஜய்க்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி சைக்கிள் கேப்ல ஒருத்தர் வந்து வேலை செஞ்சிருக்காருங்கிறது வந்து கண்டிப்பா உங்க காதுக்கு வந்திருக்கும். அப்ப பிஜேபி கண்டிப்பா உங்களை காலி பண்ணும். கோயம்புத்தூர்ல 10 தொகுதி ஒரே தொகுதி தேய்கிறதெல்லாம் அதிமுக எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அதெல்லாம் அதுதான் கோயம்புத்தூர்ல இத்தனைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தது ஏடிஎம்கே. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூட இருந்து செல்லரிச்சு பிஜேபி வந்து உங்களை காலி பண்ணி விட்டுருச்சு. ஸோ இதுல இருந்து கூட பாடம் நான் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடாப்படியா இருந்தீங்கன்னா அப்புறம் சொல்றத சொல்லியாச்சு. ஏடிஎம்கே இப்ப மூழ்கும் கப்பலாக மாறி இருக்கு. இப்ப இதை வந்து எப்படி தடுத்து நிப்பாட்ட போறீங்கிறது உங்க கையில இருக்கு. இல்லைன்னா இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு உங்களை பொறுப்புல வந்து தூக்கி விட்டுட்டு உங்களை தட்டி விட்டுட்டு இப்போ பண்ணாதான் போறாங்க. இதான் நடக்கவும் போகுது. நீங்க ரொம்ப என்ன சொல்றேன், இது என்னன்னா ஏடிஎம்கேவோடைய ஸ்திரத்தன்மையை காப்பாற்றணும்னா அதை உடையாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு இப்போதைக்கு எடப்பாடி அவர்கள்ட்ட தான் இருக்கு. அவர் என்ன பண்றான்னு தெரியல, பார்ப்போம். அதே மாதிரி வந்து இந்த ஒரு விஜய் அவர்கள் வந்து இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை உள்ள இழுத்துட்டாரு. ஆக்சுவலா திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு வாக்கு போட்டவங்க விஜய்க்கு எதிராக வாக்கு போட்டவங்க, பட் அவங்கள உள்ள சேர்த்துக்கிறாரு. இப்போ அதிமுகல இருந்தும் ஊழல் கட்சி அப்படின்னு விமர்சிச்சவங்களே எடுத்து உள்ள சேர்த்து போட்டுட்டாரு. அப்போ இங்க வந்து தூய சக்தி தீய சக்தி அப்படிங்கிற அரசியல் இங்க உடஞ்சு போச்சு. இது அரசியல் தான். நான் என்ன சிம்பிளா சொல்றேன், நீங்க தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தூய சக்தி தீய சக்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் இப்ப இந்த தூய சக்தி நிக்கிறதுக்கு தீய சக்திகள் தேவைப்படுதுல்ல. ஸோ இங்யாங்
உங்களுடைய அரசியல் கொள்கை என்பது இங்யாங் தத்துவம் என்னன்னா இன்மையும் மறுமையும்ங்கிற கான்செப்ட் தான், பிறப்பு இறப்பு. ஸோ இந்த பேலன்ஸ் தான் இப்போ உங்க கட்சியும் பாதுகாத்துட்டு போகுது. நீங்க வந்து உங்க கட்சி சின்னமா இங்யாங்க வந்து வச்சுக்கோங்க, அந்த ரெட்டை மீன் மாதிரி இருக்கும்ல அந்த அது வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஆக்சுவலா நடந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிதான் போயிருக்கு. எனக்கு இதுல உடன்பாடு இருக்கா அப்படின்னா பெருசா இல்ல. பேசிக்கா என்ன சொன்னா, இப்ப விஜய் அவர்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். இருந்த பெஸ்ட் ஆப்ஷன் ஏடிஎம்கே. அந்த ஆப்ஷன் ஏன் நடக்கல, ஏன் சோஃபாஸ் அங்க போகல, என்னன்னு எனக்கு தெரியல. அது என்னங்க புது அரசியலா இருக்கு சோஃபா அரசியல்? என்ன உண்மையாவே இந்த புஷ்பா படத்துல வரதுதானா? எனக்கு புரியல. சொல்றாங்க இவங்க கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி. அப்படி கரெக்டா எல்லாரும் சோஃபா வாங்குறாங்க, புதுசா சோஃபா வாங்குறாங்க. பட் என்னன்னா இவங்க சொல்ற மாதிரியான குற்றச்சாட்டு அந்த பண பரிமாற்றம் அப்படின்னா அதுக்கு வெளிப்படையா சோஃபால கொண்டு வந்து இறக்க வேண்டிய அவசியம் எடுத்துட்டு போயிடலாம், ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். இது எல்லாருக்கும் சந்தேகம் வர்ற மாதிரி இது தேவையில்லைல்ல. பட் இது என்ன புரியல எனக்கு. ஒருவேளை இத்தனால சோஃபா வாங்காம தான் வச்சிருந்தாங்களா உட்காரவங்க? எனக்கு விடுதலை சிறுத்தை ஆபீஸ்ல சோஃபா வந்தது அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா பிளாஸ்டிக் சேருக்கே பழகி போயிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோ இப்பதான் சோஃபால உட்காரலாங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ அவங்க சோஃபா வாங்கி போட்டாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. நானும் பாக்குறேன் எல்லா ஆபீஸ்லயும் சோஃபா போய்கிட்டே இருக்கு. சிவிஎஸ் ஆபீஸ்க்கு ஒரு சோஃபா போகுது, எல்லாத்துக்கும் சோஃபா போகுது. உதயநிதி கூட கேட்டிருந்தாப்ல சட்டசபையில, விஜய் போற இடத்துக்கெல்லாம் சோஃபா பின்னாடியே போகுது, என்ன சமாச்சாரம் அப்படின்ட்டு. அது கூட தான் ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருந்தாப்ல. அது ஒண்ணும் இல்ல, எலெக்ஷன்ல தோத்துட்டு ஒருத்தர் சோஃபால உட்காந்துக்கிறாரு உங்க வீட்டுல, அவரை போய் கேள்வி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படியா போயிட்டு இருக்கு. பட் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் அவருக்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய எம்பாரஸ்மெண்ட் கண்டிப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் உட்காந்து வராங்க, லைவ்ல நடக்குது, லைவ்ல ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது இதுக்கு மேல விஜய் அவர்கள் இதை எப்படி கொண்டு போறாரு? ஒருவேளை லைவை அப்படியே கண்டினியூ பண்ண போறாரா, இல்ல லைவை ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய டெக்னிக் யூஸ் பண்ணி கட் பண்ண போறாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம போக தான் தெரியும். பார்ப்போம். விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டஃபா தான் இருக்கும். விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா டஃபா தான் இருக்கும். நாங்களாம் இப்பெல்லாம் அந்த நியூஸ் சேனல்லாம் பாப்கார்ன் வச்சுட்டு தான் பாக்குறது. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. ஆமா. ஸோ பாப்கார்ன் வச்சுட்டு எல்லாம் உட்காந்து பார்க்க வேண்டியதான். அப்படிதான் போயிட்டு இருக்கு ஷோலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ரியாலிட்டி ஷோவை தமிழக அரசியல் கொடுத்துருக்காரு, நடந்துட்டு இருக்கு. பட் விஜய் அவர்கள் வந்து ஒரு குயிக் லேர்னர் அப்படிங்கறத எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அவர் தன்னுடைய அந்த போக்கை மாத்திப்பாரு, நிறைய லேர்ன் பண்ணிப்பாரு அப்படிங்கறதும் சொல்றாங்க. பார்ப்போம். எது நடந்தாலும் நம்ம போக ஒரு நாள் நமக்கு தெரியுதானே போகுது. நிம்மதியாக இருந்தால் போதும். அதே போல இப்ப டாஸ்மார்க் கடைகளை எல்லாம் கொஞ்சம் மூடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆதரவு ஒரு பக்கம் இருந்து வருது. என்னன்னா அதிகமான டாஸ்மார்க்குகளை திறந்துடாம பாத்துக்கணும். அது போக 100 கோரிக்கை, அந்த கோரிக்கை வந்து நான் வைக்கலைனாலும் கண்டிப்பா வந்துட்டு கள்ளி இயக்க போராளிகள்லாம் வந்து வைப்பாங்க. கள்ளுக்கடை போராட்டங்கள் பலது நடந்திருக்கு திமுக ஆட்சி காலத்துல. கள்ளுக்கடைக்கான ஆக்சுவலான உரிமையை வந்து திரும்ப கொடுக்கணும், கள்ளுக்கடைகள் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி கொடுக்கணும். இல்லைன்னா கள்ளுக்கடைகளுக்கு ஏதாவது ஒரு டாஸ்மார்க் மாதிரியே கள்ளுக்கடைகளுக்கு ஏதாவது ஒரு முறைப்படுத்தப்பட்ட கல்லு வந்து கொண்டு வரதுக்கு. இதெல்லாம் தனியார்களே பண்ணிட்டு இருக்காங்க. கேரளால எல்லாம் பாலக்காட்டுல நேத்தான் பார்த்தேன் ஒரு ரிவ்யூ. நம்மளால எவனோ ஒருத்தன் போயிட்டு அங்கே போய் கல் குடிக்கிறது வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காப்புல. அந்த ஹோட்டல் ரிவ்யூ மாதிரி கல் கடை ஒன்று, அதில் முந்திரி கல் இந்த கல் அது எல்லாத்தையும் வந்து ஒரு பாட்டில் மாதிரி கரெக்டாக அடைச்சி பேக் பண்ணி அவங்களே தனியாக ஃபேக்ட்ரி மாதிரி பண்ணி அதை வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் கரெக்டான இதில் ரொம்பவும் புளிச்சிடாமல் ரொம்ப இது இல்லாமல் ப்ரிசர்வ் பண்ணி எடுத்து இது இந்த பாஸ்டரைசேஷன்லாம் பண்ணி ஒரு மாதிரி நல்லா பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அங்கே சைட் டிஷ் இதெல்லாம் போயிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காப்புல ஒரு ஆள். பாலக்காடு ஆக்சுவலாக தமிழ்நாட்டோடைய ஒரு பகுதி தான் அது. கேரளான்னு கூட சொல்ல முடியாது. அது முழுக்க முழுக்க பெரும்பான்மையாக இருக்கிறவங்க தமிழர்கள் தான். அங்க ஒரு தனியார் சும்மா ஒரு கடையை நடத்துறதுக்கு அவ்வளவு ஈஸியா நடத்த முடியுதுன்னா அதுல பெரிய வருமானமும் இருக்கு. பெரிய அளவு வந்து உடலை வந்து கெடுத்து விடவும் ஆகாது. இப்ப நீங்க கடையை மூணு ஒரு 4 பேர் ரவுடிகள் சுத்திட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, திறக்கணும் அப்படிங்கிறாங்களே, அவங்க எல்லாம் பிடிச்சோன்னு இந்த கடையில வந்து சாப்பிடுங்க அப்படின்னா அவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குடியார பிள்ளைகளுக்கு அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும். அவங்களுக்கு லிவர் இதெல்லாம் கெட்டு போகாது. ஒரு லெவலுக்கு மேல கல்லு வந்து புத்தி கொடுக்குறோம் அவங்களுக்கு. நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா என்னடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க முறைப்பட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கள்ளுக்கடைக்காக பல பனையேறிகள் வந்து போராட்டம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பனையேறிகள் அவர்களுடைய கோரிக்கையும் நான் இங்க முன்வைக்கிறேன். நீ நினைச்சா ஒரு கையெழுத்துல முடிச்சுட்டு போற விஷயம் இதெல்லாம். இதுக்காகலாம் பெரிய அளவுலாம் போராட விடாதீங்க. அவங்களும் நிறைய கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. பாமேரான்னு சொல்லி ஒரு நண்பர், அவர் என்ன பனை சார்ந்த தொழில் செய்யறவர், அவர் கூட ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. அது பாத்தீங்கன்னா பனை மரத்துல ஏறி கீழே விழுந்துடுறாங்கல்ல, அந்த மாதிரி இறந்தவங்க நிறைய பேர், அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கொடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்கு இன்னைக்கு உங்க கையில இருக்கு அதிகாரம். முடிந்த வரைக்கும் நீங்க நல்லது செஞ்சுட்டீங்கன்னா காலத்திற்கும் இந்த மண்ணில் வந்து நிலைச்சு நிக்கலாம். அது கொஞ்சம் அது உங்க கையில இருக்கு. மக்கள் அந்த அதிகாரத்தை கையில கொடுத்துருக்காங்க. நான் கூட எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வெற்றியாகி போயிருக்காரு. அவருக்கு அதான் சொன்னேன், வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு வரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
அதை வந்து முறையா நீங்க பயன்படுத்தணும். மக்களுக்காக நின்று நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க சிந்திக்கணும் கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி நாங்க ஏதாவது வீடியோல தட்டி விடுறதுனாச்சும் கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் யாராவது ஒருத்தர் வச்சுட்டு இப்ப இந்த அந்த ஜோசியக்காரர் இருக்காருல்ல, அவருக்கு கூட அந்த வீடியோ அனுப்பி விட்டுருங்க. அவர் பார்த்துட்டு இதுல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட நீங்களே பண்ணுங்க, இவங்க சொல்லி பண்ணணும் நாங்க சொன்னி அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, நல்லது நடந்தா போதும் எங்களுக்கு. அதை நீங்க கொஞ்சம் 4-5 விஷயங்கள் அப்படியே பண்ணி விட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பனை சார்ந்த அந்த கள்ளுக்கடைக்கான தடை நீங்கினாவே பெருவாரியான மக்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய தொழில். அது நிச்சயமா அதுக்கு அந்த தடைகள் இப்ப மணிகண்டன் எல்லாம் சுட்டு போட்டாங்க காலில். இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறணும்னா நீங்க ஒரு கையெழுத்துல மாத்தி விட முடியுங்கிறதையும் நம்ம இங்க பதிவு பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது வச்சு பார்த்தா நமக்கு ஏதாச்சும் ஒரு கோரிக்கை ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா நேரா அந்த ஜோசியர் தான் பிடிக்கணும் மாட்டேங்குது. பிடிச்ச நிறைவேற கொஞ்சம் ஜோசியம் பார்க்க வேண்டியது இருக்கு. சரி பாரு பார்ப்போம். அடுத்தடுத்து நகரங்கள் நம்ம பார்ப்போம் எப்படி இந்த கவர்மெண்ட் போகுது, என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்றத பத்தி தொடர்ந்து நம்ம இதை பத்தி நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் விவாதிப்போம். நன்றி.